ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம். Matthew chapter 10 verse 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கின்றோம். ஸோ இது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், a man cannot kill your soul. He may kill your body. So you need not be afraid to him, but that fear to God that will bring the distractions in the hell, both body and the soul. So அப்படியாக சொல்லப்படுகிறது. So the soul, I can say, it is not a mortal, it is an immortal என்று சொல்லலாம். Even though the word says that, and it will be distracted, but the distraction is not a one-day distraction, it is an eternal distraction. Unless the soul lives, it cannot be an everlasting distraction. As we have an everlasting life through the soul, the same way through the soul of wicked people, there is an everlasting distraction. The soul is, and that's why I will say it remains. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு மனிதன் என்று சொல்லும்போது சரீரம் உண்டு, ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு. ஸோ இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த சரீரம், இந்த ஆவி, நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய படைப்பிலே மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து அவர் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். So God created man out of the mud, from the ground. But when he gave that breath, the living breath into his nostril, that he became the living soul என்று பார்க்கின்றோம். சாதாரண மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது அது மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஜீவன் இல்லாதது எப்பொழுது தேவனுடைய அவருடைய ஆவியை, அவருடைய ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அப்பொழுது அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாக ஆணுகிறான் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ that's why we have the body as well as the spirit as well as the soul. Because when the creation of the God, that a man has the soul. So when the spirit leaves the body and the body goes to God, goes to the mud, because it's taken from the ground, it goes to the ground. Only the spirit goes to God. Then where is the soul goes? அநேக நேரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவியும் ஆத்மாவும் ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, அதை அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லி, அப்படி இல்லை. வேதத்தில் வசனம் பார்க்கும்போது சரீரம் ஒன்று, ஆவி இன்னொன்று, ஆத்துமா இன்னொன்று, அப்படி தான் நம்ம பார்க்கின்றோம் இங்கே. ஸோ ஒரு மனுஷன் கொல்லப்பட்டான்னு வச்சாலும் அவன் மரித்தாலும் அந்த மரணத்தின் மூலமாக அவனுடைய ஆவி பிரிந்து போகிறது. ஸோ when a man dies, that the spirit goes away to God, that from whom it came. And again the body is taken from the ground, it goes to the ground. What about the soul? The soul remains. So when ஏன் அந்த soul அப்படின்னா, அதுதான் ஒரு ஆத்துமா, அதுதான் மறுபடியும் ஜீவ ஆத்மாக மாற முடியும். கேட்டிங்களா? So until unless we have a soul, it cannot become a living soul. So the soul never dies. ஸோ அந்த வசனங்கள் நம்ம அப்புறம் பார்த்தீர்கள் என்றால், ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால், ஸோ இந்த
அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னென்றால், even though that the soul, because of the soul, and when God sent his spirit, then it became a living soul again. ஸோ இந்த வார்த்தையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆத்துமாக்களை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்திலே மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு அப்போ there is a soul, it's going to be destructed because of the wicked people, that only God will do it. The man cannot touch the soul, only the body he can kill. So when a man dies, automatically the spirit goes to God. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படியாக இப்போ சங்கீதம் 22:1 நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், வேதம் சொல்லுது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். That the soul waits for the Lord. அப்படி என்றால், even a man dies, even the body goes to the ground and the spirit goes to God, the soul remains, wait for the Lord. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். Man died already, his body gone into the ground and the spirit gone, but now the soul is waiting, and what for it's waiting? My salvation will come. என்னுடைய ரட்சிப்பு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு நாள் உயிர் தழுவேன், திருப்பியும் நான் உயிர் தெழுந்து நான் ஜீவன உள்ளவராக இருப்பேன். என் ரட்சிப்புங்கிறதே மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்கறது தானே, இல்லையா? அண்ட் அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்குது? இட்ஸ் an eternal life. So the soul is waiting for God, so that one day Jesus will come and the soul will rise up and will have an eternal life. For that it's waiting. அதான் அந்த வசனத்தை சொல்கிறதே பார்க்கின்றோம். அதே வசனத்தில் 5வது வசனத்தை சொல்லும்போது, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புவது அவராலே வரும். So what the hope that God has given, one day Jesus will come and he will raise the dead people, and they will be changed, and they will have the glory of God. They will be resurrected. That was the hope. That means again the ரட்சிப்புங்கிறது, that the salvation. கேட்டிங்களா? அந்த உலகத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது. ஃபார் தேட் என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புவது அவராலே வரும். அதுதான் நம்ம நம்பிக்கை. அதுக்காக தான் நம்ம நம்பி இருக்கிறோம், ஒரு நாள் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தரை பார்த்திங்கன்னா நம்ம நம்முடைய நம்பிக்கை சங்கீதம் 107:9 பார்க்கும்போது, Psalm 107:9 He satisfies the longing soul. Because certainly the soul will know one day, and there is a hope, and then one day Jesus will come, it will rise and have again the living soul. So அதனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, and I am satisfied, தவமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். So because God will satisfy us, that one day our soul will rise up and will enter into God's kingdom and fill the hungry soul with goodness. பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். ஏனென்றால் ஆத்துமா அது உயிர் தெழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. So the soul never dies. The soul remains. Whether the soul of a good man or a wicked man, it's not the matter. The soul remains. It's waiting for the last day. The soul from a good man rise up and will go into God's kingdom. The soul of a dead man, and it will rise up and get into hell. So போகிற இடம்தான் வித்தியாசமே ஒழிய, but all the soul of everyone, they will die. The soul will wait for the Lord to come. So they will say. So Luke chapter 23:43 நமக்கு தெரிஞ்ச வசனம், இயேசு எப்படியாக அந்த ஒரு கல்வனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த தெரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா and we know there's two thieves by the side of Christ,
They were to be crucified, and they were talking. So one thief is a bad guy, and he was making so much against God, against Jesus. So another man he says, பார்த்தீங்கன்னா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். When you come into your kingdoms, remember me. Because he recognized that this man is no sin, he has not committed any mistake, but he has been hanging there. And then he considered to be he is a Lord. He says, and I don't know from where he came to know, where he came to understand that Jesus will again will come and they will have a resurrection. So this man say, Lord, you remember me to rise up. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, assuredly I say to you, and today that you will be with in paradise. What it mean? All the three guys are going to, Jesus is going to die. All other two guys are going to die. The body, all the three bodies is going to the ground. The spirit is gone. Yes, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். The spirit goes away. The moment the spirit goes away, the body is dead. But the soul, it goes to some place. That's why he says, you will be with me, surely with me in paradise. That means the soul, a man dies, the soul goes to paradise. பரதீசம்ங்கிற இடம், அதில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் and soul எல்லாம் it will go there for an anticipation and a hope and waiting for the Lord to come and to rise up. That's what we have seen. அது அமர்ந்திருக்கும், தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, we should know about our soul, where it goes, how we will be risen from the dead, even though the body is destroyed. ஸோ அதான் நம்ம சொல்ல பார்க்கலாம். ஸோ சங்கீதம் 107:9 நீங்கள் வாசிக்கும்போது, Psalm 107:9 அதான் வாசிட்டு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. ஸோ ஆத்மா காத்து இருக்கிறது. ஸோ இந்த லூக் சாப்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் த அதர் மேன், தட் அதர் the thief who died? He is a wicked guy, he is a sinner guy, and so where his soul will go? But he is also have a soul. So after he died, where the soul will go? அதான் பார்க்க பார்த்தீங்கன்னா 2 Corinthians chapter 12:3 நீங்கள் வாசிக்கும்போது பவுல் சொல்கிறார். சரி, இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால், we will see where is the paradise, where is the paradisum. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அவர்களுடைய சோல் எங்கே போகும்? It will go to paradisum. So how do you know there is a paradise? How do you know that where it is? ஸோ அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, 2 Corinthians chapter 12:3 சொல்கிறாரு, மூன்றாம் ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், அவன் என்ன பண்ணான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். முதல்ல சொல்லும் போது பார்த்தோமா, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அல்லது சரீரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ தெரியாது. பட் he has been taken என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். Even though it mentioned about a man, it's about a Paul. He doesn't want to make his name, like people may think that, oh, this man is went up to the, the paradise. So that he is his experience, but he is telling in such a humble way that he says, I know a man. கேட்டிங்களா? அப்போ அங்கே பண்ணும்போது, அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்கிறது, மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். There is a place called paradise. அதான் பரதீசம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய சோல்ஸ், ஆத்மாக்கள் உயிர் தெழுவதற்கு காத்து கொண்டு இருக்கிற இடமாக இருக்கிறது. அப்போ சொல்லும்போது அவங்க சொல்லும்போது, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். So we can at least presume that above the heaven, the God's kingdom is there. So the paradisam may be closer to God's kingdom. It is on third heaven, it's just closer to God's kingdom. So அதுக்கு மேலே ஒன்றும் இருக்கிற மாதிரி பைபிளில் கொடுக்கல. So up to third heaven it was taken. So then I'll come to another thing about the other man. So இது பரதீசம்.
நம்முடைய ஆத்மாக்கள், that we believe that our soul will certainly will endure when we die into the paradise, and it will be waiting for to be risen. There is no doubt at all. Because இது வேதம் கூறுகிறது தேவனுடைய பிள்ளைகள் போவார்கள் என்று. அப்போ இன்னொரு வார்த்தை இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே போவான் அப்படின்னா, that's what it says in Daniel chapter 12:2. தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனும் சாகத்தான் போகிறான் ஒரு நாளும். எல்லாருமே உயிர் தழ வேண்டியது தான். சிலவங்க பரவராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு உயிர் தழுவாங்க. கடைசி காலத்தில் எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உயிர் தழ வேண்டிய. there is no other way. Everyone dies, they have to get up. அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். So everyone on the earth will be died, and they will rise up to stand before the judgment on the last days. But whereas the souls were kept in the paradise, and they are waiting for the Jesus to come, second coming, so that they can rise up, they will enter into the God's kingdom. All other people who didn't rise up, that means they have not been saved. So their souls will rise up on the last day with everyone to stand before the judgment. அப்போ பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆத்மாக்கள் ஒன்று, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஆத்மாக்கள், அவர்கள் தேவனுடையவர்கள். அவர்களுக்கு அந்த ஆத்மா, they are waiting for Jesus coming to rise up and go. But all other the souls will rise up on the last day, and they will be judged. And one more thing, that even during that period, and whoever name is written in the books, and they will also will end up in the God's kingdom. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கல்வனுடைய சோல் போகுது, பாதாளத்துக்கு போகுது. That also to be preserved, because so how the soul is preserved here in paradise, we cannot say it is a preserved. It has been, it will be, என்ன சொல்கிறது, அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நியாய தீர்ப்புக்கென்று ப்ரெசர்வ் பண்ணலை. அது எங்கேயும் போகாதபடி it will be maybe a chained and will be taken care of, not to leave the bottomless pit, that is the பாதாளம். அதை நம்ம ஹெல்லுன்னு சொல்கிறோம், ஹேட்ஸ்னு சொல்கிறோம், ஸ்வைல்னு சொல்கிறோம். So many things we say in the Bible, எல்லாம் the Aramaic words and other things we say. அப்போ இந்த ரெண்டு கல்வனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த கல்வனை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனை என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசத்தில் இருப்பது. That means Jesus also died. His soul also will go into the paradise. And the thief who died and then who recognized, and as per the Jesus word, and his soul also will go. Sometimes எப்படி ஆண்டவருக்கு சோலா அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் மாம்சத்தில் இருந்தபடியினாலே the soul is there. There is no doubt at all. Yes, he was in the form of a man. So he has the body and he has the spirit and he has a soul. Like every man. That's why it's a man. We call it him. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்றைக்கு மறிக்க போகிறேன், நீயும் இன்றைக்கு மறிக்க போகிற, இல்லை அடுத்த கடன் மறிக்க தான் போகிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசத்தில் இருப்பேன்னு சொல்லும்போது, டுடே we are going to die, I will be in paradise and you will also will be in paradise. What that there, the soul will be in paradise, not the body, not the spirit. Yes, we know the body is went to the cave and the spirit, he gave the spirit to God. The same way the other thief also. So other one, and that fellow also is going to die on the day. So his spirit will go into the hell, that is the grave, the பாதாளம். தமிழில் பாதாளம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த துன்மார்க்கருடைய ஆத்துமா, பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி சாகுகின்ற அந்த ஆத்மாக்கள்,
தேவனுடையவர்களாக அல்லாதபடி இருக்கின்றவர்களுடைய ஆத்மாக்கள், அந்த soul, that will end up in grave. That is a padalam, that's a place where called, like we say, it's a hell. Hellங்கிறது வந்து, that is not that we thinking that where the hell there will be fire and so many other things. No, that is not the hell as per the Bible. The people's soul were kept for the eternal punishment. That is a place called hell. And they will ultimately, they will put it in the hellfire. And even கந்தகமும் அக்னியும் எரிக்கிற கடலில் தூக்கி போடுவாங்க. அதுதான் இரண்டாவது மரணம். So they project that one as like a hell, but it's not that. The soul was kept for the wicked people's soul. There are so many names is given: bottomless pit, soil, Hades, hell எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதுக்கு சங்கீதம் 6:5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, Psalm 6:5, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் இல்லை. யோசித்து பாருங்க. மரணத்தில் நம்ம அந்த நாட்டில் எப்படி மறிப்போன்னு தெரியாது, பட்டு எவனோ ஆண்டவரை நினைவு கூறுதல் இல்லை. பாதாளத்தில் அங்கே ஆண்டவரை துதிக்க முடியுமா? துதிக்க முடியாது. முடிஞ்சுது, சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோதான். அதான் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? For indeed there is no remembrance of you. Where? When it's a death in the grave, who will give you thanks? Who will worship you? கேட்டிங்களா? அடுத்து Psalm 16:10 சொல்லப்படுது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவீர். So it is all the words is given how the soul will enter into the grave. But Lord, that I know that, but Lord, that you are my God, I am sure, but my soul will not go into the grave. அதான் சொல்லப்படுகிறது. கேட்டிங்களா? உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண மாட்டார்கள். The destruction is not for your saints, it is only for the people who are wicked, not for you. அப்படிங்கும்போது நம்முடைய ஆத்மா வந்து எங்கே போகிறது? பரதேசத்துக்கு போகிறது. துன்மார்க்கருடைய ஆத்மா வந்து எங்கே போகிறது? பாதாளத்துக்கு போகுது. அதுதான் பார்க்கும்போது, என் ஆத்மாவை பாதாளத்தில் நீர் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண மாட்டீர். You will not allow my soul in soil, nor will you allow your Holy One to see corruption. ஸோ நமக்கு அந்த கரப்ஷன் இல்லை, அந்த டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. Because our soul will be, when we die, it will go to the, the paradise. In Psalm 9:17 say, let the wicked be ashamed, let them be silent in the grave, and all that nations that forget God. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தட் மீன்ஸ், நரகம் என்றால் அவருடைய ஆத்மா எங்கே போய் தள்ளப்படும்? இந்த நரகம் சோயல், அந்த ஹெல், அங்கே தயாரிக்கப்படும். ஏன்னா இன்னும் உயிர்த்தெழுதல் நடக்கலை. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பின்பு தேவனுடைய பிள்ளைகள்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி 1000 வருஷம் கழித்து தான் எல்லாருமே எழுந்திருப்பாங்க. அது வரைக்கும் they are silent in the grave, but our soul will be silent in the paradise, waiting for Jesus coming, not for the last day, for everyone to rise up. ஸோ அதுதான் பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஸோ இங்கே மற்ற வேதங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரம் ஒன்று, ஆவி நமக்கு தெரியும், அதே போல் ஆத்மாவும் ஒன்று உண்டு. அது எப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. God has given that when He breathed the life, into the nostril of the man, that he became a living soul. So the living soul தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, the living soul is a ever living soul, either to enter into God's kingdom or either to enter into the hell. So both, to the second death. So that's what it says. So Isaiah chapter 5வது அதிகாரம் 13-14 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் வந்து
தேவனுடைய ஞானம் இல்லாதபடியினாலே, தேவனுடைய வார்த்தை இல்லாதபடியினாலே அவர்கள் எப்படி சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஐ திங்க் ஓசியால் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம we reject God's word, so there will be very danger for us. கேட்டிங்களா? நம்ம பெற்ற எல்லாமே வீணாக போயிடும் நம்ம when we reject God's word. அவங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸோடு அவர் பேசினார், அந்த தேவனை எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நாங்கள் தான் அவருடைய பிள்ளை, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். They rejected. Even today Christians, கடவுளோட வார்த்தையை அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. They reject the word of God. அதனுடைய மகத்துவத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது, அது ஒருவனுக்கு ஜீவனை கொடுப்பது. அந்த வார்த்தையை the people they rejected. When they reject God's word, then how will they know? How can they follow God? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தென் வாயால் ஆவென்று மட்டில்லாமல் திறந்து, வாயை திறக்க தான், என்னது பாதாளம் ஃபுல்லாக பெரிய வாயை திறக்க தான், அகலமாக எல்லாம் வாங்கப்பா உள்ளே வாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறது பாதை ரொம்ப குறுகிய பாதை, நரகத்துக்கு போகிறது விரிவான பாதை. ஸோ இட் சேஸ் that the earth will completely, it's open, that the grave will open like the big mouth and asking people to come in. அதான் சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையும் அவர்கள் கூட்டங்களையும், திரளான கூட்டங்களையும், அவருடைய ஆடம்பரத்தையும், அவர்களின் கலிகூறுகளையும் அதற்குள் இறக்கி போடுவேன். பூமியில் இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுனப்பா, நீ என்ன பாட்டு பாடுன, எவ்வளோ ஜாலியாக இருந்த, அது உலகமே போதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தியே, உன் பேர் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, உன்னை பற்றி எப்படியெல்லாம் ஜனங்கள் புகழ்ந்து கொண்டு இருந்தாங்க, இது எல்லாம் எங்கே போகும், கடைசியில் பாதாளத்துக்கு போகும். கமீன், அவ்வளோதான். அதான் சொல்லப்படுது இங்கே. மை பீப்புள் ஹேவ் கான் இன் டு த கேபிட்டிவிட்டி பிகாஸ் தே ஹேவ் நோ நாலேஜ். தேர்ஃபோர் soil has enlarged itself and opened its mouth beyond measure. Their glory and their multitude and their people, and he who is jubilant shall descend into it என்று சொல்றதை பார்க்கின்றோம். அவருடைய கலிகூறுதல் எல்லாமே, ஆடம்பரம் எல்லாமே எங்கே போய் நிற்குது, கடைசியில் பாதாளத்துக்கு போய்விடும். சிலர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் நல்லா ஜாலியாக இருந்தால் போதும், அதுதான் வாழ்க்கை, அது உலகத்தரா நினைப்பான். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. கேட்டிங்களா? ஸோ ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்காரு. He has separated us from the world and not to rejoice with the world but to rejoice in God. ஸோ அதுக்காக சொல்லப்பதை பார்த்தீங்கன்னா, ஸோ மை பீப்புள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சேனைகளின் கர்த்தர் அவருடைய வார்த்தையை வெறுத்தார்கள், பரிசுத்தனுடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டான்னு தள்ளினாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ நிலைமையை பாருங்கள், என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஆக்ட் சாப்டர் 2:31 வாசிக்கிறோம். ஆக்ட் சாப்டர் 2:31 அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். Concerning the resurrection of Christ, that his soul was not left in Hades, nor did his flesh shall corruption. அப்போ ஆண்டவர் எப்படியாக உயிர்த்தெழுந்து தேவனுடைய ஆவியினாலே பரலோகராஜ்யத்திற்கு போனாரோ அதே போல தான் அவருடைய பிள்ளைகளும் உயிர்த்தெழுந்து பரலோகராஜ்யத்துக்கு போவார்களே ஒழிய
There has nothing to do with the grave, that the soil, whatever may be. And we have nothing bother about the corruption. So our soul will not be corrupted. But the people, the soul, it will, it was kept in the grave and to be put into the, the lake of fire. And that will be the corruption, and they see that. அப்படின்னு சொல்றதை பார்க்கின்றோம். And செகண்ட் தெசலோனிக்கன் 1வது அதிகாரம் 7-9 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, when the Lord Jesus is revealed from heaven with his mighty angels, and those who do not know God and those who do not obey the gospel of our Lord shall be punished with the everlasting destruction. So these are the people's soul that will be kept in the grave, and we call it as soil, and they will rise up for the destruction என்று தெளிவாக சொல்வதை பகிர்ந்தோம். ஸோ அந்த ஆக்கினையமாம் நீதியுள்ள ஆக்கினையை அடையும்படியாக அவர்கள் போவார்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த கிருபையிலிருந்து நம்ம வெளியே போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஃபஸ்ட்டு தெசலோனிக்கேயர்ஸ் 5:23 சொல்லப்படுது. ஃபஸ்ட் தெசலோனிக்கன் சாப்டர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஸோ வாட் இட் மீன் பாருங்களேன், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So what it means, everywhere it says body and spirit and the soul. So that's the true. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்போ எப்படியாக நம்ம ஆத்மாவை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது? ஆத்மா இருக்குன்னு பிலீவ் பண்ணுறோம், நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. How we can keep our soul holy? நீங்கள் ஜேம்ஸ் சாப்டர் 1:21 அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, lay aside all filthiness and overflow of wickedness and receive with meekness the implanted word which is able to save your soul. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். அதனால் இந்த உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாவோடு ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம ஆண்டு சொல்லணும், என்கிட்ட என்ன அக்கிரமம் இருக்குது, என்கிட்ட அப்படி கொடிய துர்க்குணங்கள்லாம் கிடையாது, நான் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்ம சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. கொலோசியன்ஸ் சாப்டர் 3:8-10 வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட் ஃபில்த்தினஸ் அண்ட் வீக்னஸ் வாட் த மேன் ஹேஸ். ஸோ மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோ நல்லவர், இவரை போல ஒரு நல்லவர் கிடையாதுன்னு நம்ம சொல்லிடுவோம் சாதாரணமாக. பட் வாட் இட் சேஸ், put off all this anger, wrath, malice, blasphemy, filthy language out of your mouth. வாயிலிருந்து எது வரக்கூடாது சரிங்களா? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்காத தூஷணமும் வம்பு வார்த்தைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். So to make our soul holy, that we have to do it. And so ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலந்து போடுங்கள். Do not lie to one another, and since you have put off the old man with his new. So இது இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ
ஸோ இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து நாம் எப்படியாக பரிசுத்தமாக வாழ வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஸோ தட்ஸ் ஒன் தட் he will save our soul என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது மனுஷன் எப்படியாக இந்த உலகத்துக்குள்ளாகவே போகிறான். இந்த உலகத்தினுடைய பொருளாசை, இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். பிகாஸ் மோஸ்ட்லி தட் we go very fast to the world than coming towards God, and we leave very fast from God, but we take slow to come to God. அந்த மாதிரி பார்க்குறோம். ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு அது ஈடாக, மனுஷனுக்கு தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ தட்ஸ் வாட் வி see. What can we give back for our soul? சில வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் நீ என்ன கொடுத்து உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள முடியும், வாங்க முடியும், விலைக்கு வாங்க முடியும்? இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் வெரி காஸ்ட்லி. we cannot even think about to redeem our soul. அதுதான் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, ஸோ நீ இந்த உலகத்தை ஃபுல்லாக நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? ஸோ for what profit is to man if he gains the whole world and lose his own soul? What will a man give in பாருங்களா exchange for his soul? That's what is written. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள முடியும். வெளியே வேறு என்ன பொருளை கொடுத்தோ மற்ற எதை கொடுத்துமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஈடாக கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாக. ஏனென்றால் கடைசி காலத்தில் எது உயிர்த்தெழப்போகுது? நம்முடைய ஆத்மா, சோல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அநேக நேரங்களில் நம்ம சோலை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை, நம்முடைய ஆத்மா பற்றி கவலைப்படுறதில்லை. நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோம் ஆவியோடு, அதுதான் நம்ம பார்க்கின்றோம், அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். And the Lord redeemeth the soul of his servants, and none of them that trust in him shall be desolate. So God gives a promise that when we trust God, when we believe in God, பார்த்தீங்கன்னா, so certainly and nobody, none that who trust in God, they shall be desolate. அவங்க God will redeem them. அது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ Psalm 97:10 சொல்லும்போது, you that love Lord hate evil. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறியே, ஆனால் தீமையும் நீ நேசிக்கிறியே. ஆண்டவரையும் நேசிக்கிறோம், தீமையான காரியத்தையும் நேசிக்கிறோம்னா அப்புறம் எப்படி? அதனால் என்ன சொல்லப்படுது? that love the Lord hate evil, he preserves the soul of his saints, he delivers them out of the hand of the wicked என்று சொல்றதை பார்க்கின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லும்போது தீமையானவைகளை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி அங்கே செய்வோம் என்றால் we may lose our soul. That's the thing. கர்த்தர் தன் ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை தப்புவிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நம் தீமையான காரியங்களை விட்டு விடும்போது நம்முடைய ஆத்மா ஆண்டவர் காப்பாற்றுகிறதே அவனாக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். The redemption of his soul is costly. எப்படிப்பட்ட காஸ்ட்லி? இயேசுனுடைய இரத்தம் கொடுக்கப்பட்டது. விலக்கரையமாக தேவனுடைய Jesus blood was given to redeem us, to redeem our soul, so that the soul will rise up when he is coming. That's heavily paid. So we cannot pay anything for that. So Allah said, the redemption of the soul is costly, and near can payment suffice. No man can possibly redeem his brother or pay his ransom to God. நம்முடைய சகோதரனை மீட்டுக்கொள்வதற்கு நம்ம எதுவும் பே பண்ணி வாங்க முடியாது. அதனால தான் ஒரு சோல் ஆண்டவருக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஈஸி இல்லை. சில சோல்ஸ் ஈஸியாக வந்துடுறாங்க,
But the thing is, and it is something very expensive to bring a soul into Christ. ஸோ அப்படியாக சொல்லப்படுகிறது. எவ்விதத்தினாலே அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை கொடுக்கக்கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இங்கே அருமையாக இருக்கிறதுல இட்ஸ் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. நோ ஒன் கேன் பே ஃபார் தேட். பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பே த ப்ரைஸ். ஸோ அதுக்கும் நம்ம இது பண்ண முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். அப்புறம் பாருங்கள், எப்படி அந்த சோல் மறுபடியுமாக ஹவு இட் வில் ரைஸ் அப் எய்தர் டு காட்ஸ் கிங்டம் ஆர் மேபி எய்தர் டு த லேக் ஆஃப் ஃபயர். ரோமன்ஸ் சாப்டர் 8:10 பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார். அவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஸோ அதன் பின்பாகவும் அந்த சோல் ஹவு தட் இட்ஸ் கெட்ஸ் அ லைஃப், காட் கிவ்ஸ் த ஸ்பிரிட் டு ரைஸ். இயேசு கிறிஸ்துவை எப்படியாக தேவனுடைய ஆவியை எழுப்பி அவரை உயிர்ப்பித்து பண்ணுறதோ அதே போல் உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். Again that he has come to the living soul, the living breath, ஆண்டவருடைய breath, living breath, அவருடைய பரிசுத்த ஆவி. மறுபடியும் it comes to that same thing. How that God when created a man that he gave his living breath in his nostrils so that he became a living soul, the same thing it happens in the last days. The people will rise up, and they will also by the Spirit of God only they will rise up. Then they have a living soul for the people to live in the paradise, in the God's kingdom of his people என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். Romans chapter 8:10. And if the spirit of him who raised Jesus from the dead is living in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies because of his spirit lives in you. ஸோ ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த அந்த ஆவி நம்மளிடத்தில் இருக்கும்போது, அது கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மளிடத்தில் இருக்கும்போது நாமளும் அப்படியாக உயிர்த்தெழுவோம் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஸோ இட்ஸ் வாட் காட் ஸ்டார்டட் இன் கிரியேட்டிங் எ மேன் and then ending up also to giving the soul to the life that the people of God and will enter into his kingdom. Not the people of God, they will enter into the lake of fire. So that is the second death. ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஒரு ஆத்மா இருக்குங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தும்படியாக, அந்த ஆத்மா எப்படி விலையேறப்பட்டது, எப்படியாக ஆண்டவர் விலை கொடுத்து அதை கிரயத்துக்கு வாங்குறாரு. We should always remember how much is precious our soul, what the price paid for that, Jesus' death, Jesus' blood. So how we should keep the soul from the evil, and God has given these words today, how that we should, hate the evil and love God, and the word of God will redeem us. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.